ஆமா இவன் இனிமே தோஷ தரிசனம் வரணும்னு அதுக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்க வேண்டாம். இவன் தானா அது விட்டுவிடும் விஷயங்கள்லாம். அதுக்குதான் பகவத்பக்தியே சுலபமான மார்க்கம் சுலபமான மார்க்கம்னு சொல்ற நோக்கமே அதான் காரணம். பகவான் இடத்துல பிரேம உந்துதியானா பகவத்குணம் கேட்டு தானா விஷயங்கள்லாம் விஷயா வினிவர்த்தந்தே தானா விலை. நிர்வித்தியமானால் உத்தர் யோகிகள் உத்தர், நிர்வித்தியமானாள்லாம் முமுட்சுக்கள், யோகிகள்லாம் ஜீவன் முக்தாள், இச்சதாம் விஷயங்கள். இப்படி ஸ்ரீதர் 3 விதமா பிரிச்சாள். இந்த 3 பேர்களுக்கும் ஒரே மார்க்கம் தானா பகவத்குணானுஷ்ரவணம் தானா. ஏதன் நிர்வித்தியமானாம் அகுதோபயமான மார்க்கமாம் இந்த பக்தி மார்க்கம். ஆமா இந்த பகவத் கதா சிரவணம் இருக்க இதுல ஒரு இது கிடையாது. ஆமா ஒத்த மாட்டு வண்டியில போறவனுக்கு ஆக்சிடென்ட் உண்டோ? ஆமா மாடு இழுக்கலன்னா இவன் இழுக்கிறான். ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாமகுதோபயம் யோகினாம் நிர்நீதம் ஹரேர்நாமானுகீர்த்தனம் சொல்லிவிட்டு ஸ்நானமோ சந்தியோ ஜபமோ ஹோமமோ ஸ்வாத்தியாயமோ சத்ருஷார்ச்சனமோ எல்லாம் எதுக்காக தெரியுமா? அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசியில பகவத் ஸ்மரணம் வரணுமே, அதுக்காகத்தான் இத்தனை பாடுபடுறதில்ல. கடைசியில சரியா ஆகணுமே. போட்டோ பிடிக்கிறவன் 2 மணி முதற்கொண்டோ அப்படி இருங்கோ இப்படி இருங்கோ, காலை சரியா வச்சுங்கோ, நிமிந்து உட்காருங்கோ, ரொம்ப குனியாதீங்கோ, படுத்தாத பாடுபடுத்தி 5 மணிக்கு சுவிட்சை தட்டிவிட்டு வந்துருங்கோங்கிறான். என்ன இத்தனை நாழியா சொல்லிவிட்டு சுவிட்சை தட்டின உடனே வந்திருக்க சொல்றையே, இன்னும் 4 மணி 3 மணி உட்கார வேண்டாமோன்னு கேட்டான் ஒரு கிராமாந்தரத்தில் இருக்கிற புதுசா போட்டோ எடுத்துக்கிறவன். இல்ல இந்த சுவிட்சு தட்டுற போது நீர் ஏதாவது கோண பண்ணாம இருக்கிறதுக்காகத்தான் இத்தனை நாழியா அவங்க சரி பண்ணி வச்சு இத்தனை உனக்கு அபியாசத்தை உண்டு பண்ணேன்னு சொல்றான். அது மாதிரி ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜன்மலாபः பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. கடைசியில பகவத் ஸ்மரணம் வரதுக்காகத்தான் உபனிஷத்தோ யோகமோ அனுஷ்டானமோ கர்ம மார்க்கமோ எல்லாம் அதுக்காகத்தானா. கடைசியில பகவத் ஸ்மரணம் வரணுமே, அப்படி பழக்கி வச்சுக்கணும். ஆமா சத்கர்மாவை பண்ணி ஈஸ்வரனை பஜிச்சுட்டா பகவானுடைய கருணை ஞாபகப்படுத்துமாம். தயே ரிஷகிரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் தூயமானா தயேத்வம். தேசிகன் சொன்னாள் தயா சதகத்திலே. ஆமா அப்படி ஒரு பக்தன் மரண சமயத்துல தவிக்கிற போது தய கூப்பிட்டு பகவான சொல்லுமா, ஸ்ரீனிவாசனே என் அப்பனே, நம்ம ஊர்ல நம்ம தேரோடுற வீதியில மரப்பாச்சி கடை வச்சவன் தவிக்கிறானே, மரண சமயம் நீங்க போய் அனுகிரகம் பண்ண வேண்டாமான்னு சொல்லுவாளாம். அவன் நம்ம ஊர்ல வச்சானே கடை, மரப்பாச்சி கடை, சந்தனக்கல் கடை வச்சானே, அவன் எதுக்காகவோ வசிச்சது நம்ம தேசத்துல வசிச்சுட்டானே, நம்ம குழந்தையாச்சே, அவன் அப்படி தவிக்கலாமா, நீங்க போகணும்னு அழிச்சுன்னு வருவா. அவன் விஷகிரி சவிதேஷு யாஜதோ ஆசபாஜா. ஒரு மரப்பாச்சி கடை சந்தனக்கல் கடை வச்சா போறோம் திருப்பதியில பகவானுடைய வீதியில. ஆமா பகவத் கருணை போய் ஞாபகப்படுத்துமா, பக்தனை கைவிடப்படாதுன்னு சுவாமி அழிச்சுன்னு வருமா. அப்படி பகவத் காருண்யம், அப்படி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு ஏற்படுறதுக்கு சுலபமான மார்க்கங்கள்லாம் அப்படி போய் சொல்லியிருக்கார். அதனால கடைசி காலத்துல உனக்கு இது மாதிரி பகவானை பத்தி கேட்கணும், பரலோகத்துல க்ஷேமத்தை அடையணுங்கிற எண்ணம் வந்ததே ராஜன்னு, நீ பயப்படாதே. எங்க அப்பா 3 முறை வேதத்தை பார்த்து சாரம் சாரம் சமுத்புதம் திரண்வீட்சிய மனிஷையா இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம் அதீதவான் துவாபராதோ விதுர் வைபாயநாதகம். எங்க அப்பாவினிடத்துல அத்தியனம் பண்ணினேன் துவாபர ஆதியிலே, துவாபரத்தினுடைய துவாபரத்த ஆதியாகுடைய கலியினுடைய ஆரம்பத்துல நான் இதை அத்தியனம் பண்ணிருக்கேன், இதை உபதேசம் பண்றேன், மகாட்சேமத்தை கொடுக்கும் பரம மங்களத்தை கொடுக்கும்னு பிரம்மனிஷ்டால் பரமானுகிரகம் பண்ணி பாகவதம் சொல்வதாக பிரதிஜை பண்ணின மகா புண்ணிய சரித்திரம். இப்பொழுதும் ராத்திரி 8 மணிக்கு சுகஸ்தவம் பிரம்மனிஷ்டால் கீழே விழுந்து 13 ஸ்லோகம் நமஸ்காரம் பண்ண போறாள் கோபாலனுக்கு. கடைசியில பிதாவுக்கு நமஸ்காரம் பண்ண போறாள். ராஜாவுக்கு வைராக்கியம் வரதுக்காக பகவத் அனுகிரகம் ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம க்ஷேமத்தை அடையலாம்ங்கிற மார்க்கத்தை சொல்லி பிரம்ம நாரத சம்பாதம், விதுர மைத்ரேய சம்பாதம், ததந்தர்கதமான கபில தேவபூதி சம்பாதம், அப்படி புண்ணிய சரித்திரம் ராத்திரி. நந்தினி நந்திதமேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே
गिरिवरविंजरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवती है चिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय 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 महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि कुरु मंगलमंबुजवासिनि मंगलदायिनि मंजुगते मतिमलहारिणि मंजुलभाषिणि मन्मथतात विनोदरते मुनिजनपालिनि मौक्तिकमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय जय गे मधुसूदन मोहिनि मोदविधायिनि वेदनुते कलिमलहारिणि कामितदायिनि कान्तिविदायिनि कान्तहिते कमलदलोपमकम्रपदद्वय सिञ्जितनो गुणनादयुते कमलसुमालिनि काञ्चनहारिणि लोकसुखैषिणि कामिनुते जय जय गे मधुसूदन मोहिनि मोदविधायिनि वेदनुते